பார்க்கணும்னு மேல ஏறல என் ஜனங்களை பார்த்துக்க ஏறுவேன் என் ஜனங்களை நோண்டு நான் மாலை வாங்கி இறுதி சடங்குல கூறுவேன். வெல்கம் டு கேடிஆர் பிக்ஸாப். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ இதுதான். இந்த வண்டி தான் அந்த வீடியோ. இந்த வண்டியை பத்தி தான் நம்ம டீட்டெயில் சொல்ல போறோம். நீங்க கரெக்டா கவனமா கேட்டீங்கன்னா தான் நீங்க கரெக்டா பதில் சொல்ல முடியும். சின்ன சின்ன கேள்வி தான் கேட்க போறேன். ஒரே கேள்வி தான் கேட்க போறேன். நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரைஸ் சொல்றதுக்கு தான். இந்த வண்டி தான் நம்ம வண்டி பத்தி தான் பேச போறோம். வண்டி எப்படின்னா 1978 தான் இந்த வண்டி மேனுபேக்சர். அதை வந்து வண்டி தயார் பண்ண டைம் அது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6 வண்டி தான் தயார் பண்ணாங்க. அப்ப தயார் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து வெளியில சேல் பண்றதுக்காக யாருக்கும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற ஸ்டாஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வண்டியவே தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாஃப் தான் வந்து டெஸ்ட் டிரைவ் எல்லாம் பார்த்தாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து 92, 94 இந்த ரேஞ்சில தான் இந்த வண்டியை சேல் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 1400 ரூபாய் இந்த ரேஞ்சு மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த வண்டியில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது வந்தப்போ பாத்தீங்கன்னா 35 சிசியா வந்துச்சு அந்த வண்டி. இப்போ நம்ம எக்ஸல் சூப்பர் இன்ஜின் மாட்டிருக்கோம். 35 சிசியா வர்றப்ப பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பெடல் ஸ்டார்ட் வரும். இப்போ ஸ்பேர் எல்லாம் கொஞ்சம் கிடைக்காதனால நம்ம எக்ஸல் சூப்பர் இன்ஜின் மாட்டிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சைலன்சர், எக்ஸ்ட்ரா சைலன்சர் மாட்டிருக்கோம். இந்த வீலு இந்த ஸ்டேவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். இது முழுக்க நான் ரெடி பண்ணதுதான். இல்ல பெயிண்டிங்ல இருந்து இன்ஜின் ஒர்க்ல இருந்து எல்லாமே நான் பார்த்ததுதான். இது ஹெட்லைட்டு, இந்த மீட்டரு, சின்ன சின்ன மீட்டர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம மாட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா எதுக்காகனா அந்த லைட்டோட பவர் இதுல காமிக்க எவ்வளவு தேவை அப்படின்னு ஒரு வரலாறே இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச வண்டி. இது பாத்தீங்கன்னா ஒரு அழகா சூப்பரா இருக்கு. இந்த வண்டி பாக்குறதுக்கு ஒரு சின்ன வண்டி, நிறைய லேடிஸ் குழந்தைகள்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி இந்த வண்டி. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வண்டி அதிகமா சேல் ஆகல. டிவிஎஸ் 50 வந்தனால அது கொஞ்சம் சேல் அதிகமாச்சு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அதுல டபுள்ஸ் போக முடியும், இதுல டபுள்ஸ் போக முடியாது. ஆக்சுவலா இந்த சிங்கிள் சீட்டர்ல வந்துச்சு. நம்ம இப்பதான் நம்ம இந்த கேரியர்ல ஆளுக்கு புரியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000, 1500 ரேஞ்சில இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 25000, 30,000 வரைக்கும் இந்த வண்டியோட மார்க்கெட் இருக்கு. இந்த வண்டி நான் சேல் பண்ண விரும்பல, பொக்கிஷமா அதை வைக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். அதுக்காகத்தான் இந்த வண்டி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு சில ரேர் ஸ்பேர்ல கிடைக்காம இருந்தது, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி மாட்டிருக்கோம். இந்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. எக்ஸ்ட்ரா சைலன்ஸ் எல்லாம் மாட்டிருக்கேன். சவுண்ட் சூப்பரா இருக்கும், ஓடுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இது அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த வண்டியை நம்ம திரும்ப ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது மாதிரி இன்னொரு வண்டி நம்ம இருக்கு. அது ஒரிஜினல் ஸ்டாக் அப்படியே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதை ரெடி பண்ண போறேன். கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு போறேன். இந்த வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. I tried so hard and got so far, but in the end it doesn't even matter. I had to fall. இந்த வண்டியோட சவுண்ட் எல்லாம் பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும் ஓட்டுறதுக்கு. நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இருங்க ஓட்டி காமிக்கிறேன். இந்த வண்டியோட வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் நான் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியும். சின்னதா இதுக்குள்ளதான் நான் ஒரு கேள்வி கேட்பேன். கரெக்டா இந்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட மேக்கிங் வீடியோ ஆல்ரெடி ஏற்கனவே நான் யூடியூப்ல போட்டிருப்பேன். கண்டிப்பா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம கேடிஆர் பிக்ஸாப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய். ஜனங்க பார்க்கணும்னு மேல ஏறல